الله تعالى وبركاته نحمده ونصلي ونسلم على رسوله الكريم أما بعد فقد قال الله تبارك وتعالى في شأن حبيبه تعظيما وتكريما مخبرا وآمرا إن الله وملائكته يصلون على النبي يا أيها الذين آمنوا صلوا عليه وسلموا تسليما اللهم صل على رسولك سيدنا ونبينا مولانا محمد وعلى آل سيدنا محمد وبارك وسلم عليه اللهم صل على سيدنا نبينا مولانا محمد وعلى آل سيدنا محمد وبارك وسلم عليه اللهم صل على سيدنا نبينا مولانا محمد وعلى آل سيدنا محمد وبارك وسلم عليه قال الله عز وجل في محكم تنزيله والفرقان الحميد إن الذين آمنوا وعملوا الصالحات سيجعل لهم الرحمن ودا فقال نبينا صلى الله عليه وسلم إذا أحب الله عبدا دعا جبرائيل وقال إني أحب فلانا فأحبه صدق الله العظيم وصدق رسوله النبي الكريم وبلغنا ونحن من الشاهدين والشاكرين والحمد لله رب العالمين मुझे एक वली से अली मिले जो अली मिले तो नबी मिले जो नबी मिले तो खुदा मिला यही फैज़ शाह हिजाज है அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நமக்கு செய்த மாபெரும் கருணை கிருபை அல்லாஹ் நம்மை முஸ்லிம்களாக முஃமின்களாக பிறக்கச் செய்திருக்கிறான். அதிலும் குறிப்பாக அவனது ஹபீபாகிய கண்மணி நாயகம் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அருள் நிறைந்த உம்மத்திலே அல்லாஹ் நம்மை கொண்டு வந்திருக்கிறான். அதிலும் குறிப்பாக அவனை நாம் அடைந்து கொள்வதற்காக வேண்டி, அவனை நாம் நெருங்குவதற்காக வேண்டி, அவனை நாம் நம்முடையவனாக ஆக்கிக் கொள்வதற்காக வேண்டி அந்த வழிபாதை நமக்கு காட்டித்தரக்கூடிய வலிமார்கள், நாதாக்கள், அவுலியாக்கள், மகான்கள், இறை நேசர்கள், ஷேகுமார்கள், அந்த நல்லோர்களுடைய சொஹபத்தை, அவர்களுடைய மொஹப்பத்தை அல்லாஹ் நமக்கு வழங்கியிருக்கிறான். அல்ஹம்துலில்லாஹ் சும்ம அல்ஹம்துலில்லாஹ். அன்பான அல்லாஹ் நல்லடியார்களே, அவுலியாக்கள், நாதாக்கள், மஷாயிஹீன்கள் நமக்கு வாழ்க்கையில் கிடைத்த மாபெரும் பொக்கிஷங்கள். அந்த இறைநேசர்கள், மகான்களை நாம் அடைந்தது, அவர்களை நம் கண்ணால் பார்த்தது, அவர்களுடைய புனிதமான பார்வை நம்மீது படுவது, இதுவெல்லாம் உலக இன்பங்களில் ஆக உயர்வான ஒரு இன்பம். இதற்கு ஈடு இணையாக நாம் வேறு எந்த இன்பத்தையும் சொல்ல முடியாது. உணர்ந்தவர்களுக்கு தெரியும். जो जानते हैं वो समझते हैं, जिसको मिल गया वो समझ गया कि ये दुनिया कुछ भी नहीं है. अब மகான்களுடைய அந்த முஹப்பத், அவர்களுடைய இஷ்க், அவர்களுடைய காதல், அவர்கள் மீது நம் உள்ளத்தில் இருக்கக்கூடிய இந்த கண்ணியம், இது சாதாரணமாக வரக்கூடியது அல்ல. தாயை ஒரு மனிதன் நேசிக்கிறான், உலகமே அந்த தாய் வெறித்தாலும் அவன் நேசித்து தான் ஆக வேண்டும். காரணம், 10 மாதம் கஷ்டப்பட்டு சுமந்து பெற்றால், ஹமலத்துஹு உம்முஹு வஹனன் அலா வஹன், கஷ்டத்திற்கு மேல் கஷ்டப்பட்டு தாய் பெற்றுட்டாங்க. அவர்கள் உலகத்தில் சாதாரண நபராக இருந்தாலும் சரி, 1000 பேர் அவர்களை தூற்றினாலும் சரி, தாய்க்கு தர வேண்டிய முஹப்பத்தையும் மரியாதையும் ஒரு மனிதன் கொடுத்து தான் ஆக வேண்டும். தந்தையை ஒரு மனிதர் முஹப்பத் வைக்கிறார், வாப்பாவை பிரியம் வைத்துதான் ஆக வேண்டும். ஒன்றும் இல்லாதவனை இவ்வளோ பெரிசாக ஆளாக்கி வளர்த்ததில் வாப்பாவுடைய காசு பணமும் வேர்வை சிந்தி உழைத்த உழைப்பும் இருக்குது. அவர் சாதாரணமானவராக இருந்தால் என்ன, கேவலமானவராக இருந்தால் என்ன, எப்படி இருந்தாலும் ஒரு பையன் வாப்பாவை நேசிக்க தாங்க செய்யணும். பிள்ளைகளை
பெற்றோர்கள் நேசித்து தான் ஆக வேண்டும். உலகமே தூற்றினாலும் நான் பெற்ற பிள்ளையாச்சே. முஹப்பத், இது எப்படிப்பட்ட முஹப்பத்? உலகத்தில் நாம் யாரின் மூலமாக பிறந்தோமோ அவர்கள் மீது முஹப்பத் ஏற்படுகிறது. உலகத்தில் நாம் யாருடன் சேர்ந்து பிறந்தோமோ அவர்களுடைய முஹப்பத் நம் உள்ளத்தில் இருக்கிறது. குழந்தைகளுக்குள்ள அண்ணன் தம்பிக்குள்ளே சண்டை இல்லாத நாளே இருக்காது, ஓயாமல் சண்டை இருக்கும். ஆனால் அந்த தம்பியோ அண்ணனையோ அக்கா தங்கச்சியோ விளையாட்டில் இன்னொருத்த கையை வச்சா இவன் கையை வச்சிருவான். இன்னொருத்தர் திட்டினால் இவன் திட்டுவான். ஏன் தம்பி எப்படி கை வச்ச, நீ ஏன் அண்ணன் நீ எப்படி கை வச்ச, ஏன் அக்கா நீ என்ன திட்டுற? இயற்கையாக பிறந்ததனால் வந்த முஹப்பத். ஆனால் இந்த உலகத்தில் எத்தனையோ முஹப்பத் காரணங்களால் வரும், பிறப்பினால் வரும், உதவியினால் வரும், ஏதேதோ வகையினால் வரும். அவுலியாக்கள் மீது நாம் வைக்கக்கூடிய முஹப்பத் எந்த காரணத்தினாலும் வராது. அது அல்லாஹ் போட்டால் மட்டுமே வரும். அது அல்லாஹ்வாக தரக்கூடிய முஹப்பத். அல்லாஹ் குர்ஆனில் சொல்கிறான், சயஜஅலு லஹுமுர் ரஹ்மானு உத்தா. யார் ஈமான் கொண்டு நல்ல அமல்கள் செய்கிறார்களோ அவர்களை பற்றிய முஹப்பத்தை அல்லாஹ் ஏற்படுத்துவான். நாம் இன்னைக்கு நேசிக்கக்கூடிய நேசம் கௌசுல் ஆலம் ஷேக் அப்துல் காதர் ஜீலானி ரதியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய புனித பொற்பாதங்கள் நம்முடைய தோள்களில் தாங்க வேண்டும் என்று ஏங்குகிறோம். அந்த நேசம் நாம் அவர்களை நேசித்ததல்ல, அவர்கள் வரலாறை படித்து நேசித்ததல்ல, அவர்கள் கராமத்தை படித்ததனால் நேசித்ததல்ல, அவர்களுடைய மௌலிதை சிறுவயதிலிருந்து ஓதியதனால் வரக்கூடிய நேசம் அல்ல. சயஜஅலு லஹுமுர் ரஹ்மானு உத்தா. இந்த நேசத்தை யாருடைய உள்ளத்திலெல்லாம் இருக்க வேண்டும் என்று அல்லாஹ் ஆசைப்பட்டானோ அந்த உள்ளங்களில் ஒன்றாக பாவப்பட்ட நம்முடைய உள்ளத்தை அல்லாஹ் எடுத்துக்கொண்டான். சயஜஅலு லஹுமுர் ரஹ்மானு உத்தா. கௌஸ் நாயகத்தை நேசிக்கிறோம், அல்லாஹ் நம் உள்ளத்தில் அவர்களுடைய உயர்வை முஹப்பத்தை ஏற்படுத்தியிருக்கிறான். காஜா நாயகத்தை நேசிக்கிறோம், அவர்களுடைய முஹப்பத்தை நம் உள்ளத்தில் அல்லாஹ் ஏற்படுத்தியிருக்கிறான். காதர் வலி நாயகத்தை நேசிக்கிறோம், சுலைமான் ஷா காதிரி அவர்களை நேசிக்கிறோம், தமீமுல் அன்சாரி சஹாபி ரசூல் ரதியல்லாஹு அன்ஹு அவர்களை நேசிக்கிறோம், மூசா ஷா காதிரி ரதியல்லாஹு அன்ஹு அவர்களை நேசிக்கிறோம். இத்தனை பேருடைய நேசத்தையும் அல்லாஹ் நம் உள்ளத்தில் அவன் ஏற்படுத்தினான். நாம் நேசித்ததல்ல. தாயை போன்ற, தந்தையை போன்ற, மனைவியை போன்ற, பிள்ளைகளை போன்ற, காசை போன்ற நேசம் இது அல்ல. அதனால்தான் நம்முடைய ஷேகுமார்கள் அழைத்தால் வாப்பா விட்டுறோம், ஷேக்கு விட்டு போகிறோம். ஏன்? இந்த வாப்பா இந்த உலகத்தில் என்னை கொண்டு ஞானத்தை கொடுத்தார், கல்வியை கொடுத்தார், காசு பணத்தை கொடுத்தார், வீடு கொடுத்தார், வாசல் கொடுத்தார், அதற்காக அவர் மீது நேசம். ஆனால் அவுலியாக்களை நேசிப்பது அல்லாஹ் கொடுத்த முஹப்பத். அந்த நேசத்திற்கு முன்னால் வேறு எந்த நேசமும் ஒன்றுமே கிடையாது. அது மட்டும் கிடையாது, எல்லாமே அவுலியாக்களை நேசிக்க தான் செய்கிறாங்க. இதா அஹப்பல்லாஹு அப்தன் நாதா ஜிப்ரீல். அல்லாஹ் ஒரு அடியாரை நேசித்தால் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை கூப்பிடுகிறான். வகால இன்னி உஹிப்பு ஃபுலானன் ஃபஹிப்பா. ஜிப்ரீலே, நான் இந்த நபரை நேசிக்கிறேன், நீயும் நேசிக்க வேண்டும். உடனே அவர்கள் வருகிறார்கள் பூமிக்கு அவர்கள் சொல்கிறார்கள், இன்னல்லாஹ யுஹிப்பு ஃபுலானன் ஃபஹிப்புஹு ஃபயூதஉ லஹுல் கபூல் ஃபில் அர்தி கமா கால அலைஹிஸ்ஸலாம். வானத்திலிருந்து கீழே வருவார்கள், ஒவ்வொரு வானமாக வருவார்கள். மலக்குமார்களிடம் அந்த முஹப்பத் எத்தி வைக்கப்படும். அவர்களும் அந்த முஹப்பத்தை, அவர்களும் அந்த இறைநேசரை, அல்லாஹ்வால் நேசிக்கப்பட்ட நபரை நேசிப்பார்கள். இறுதியாக பூமிக்கும் அந்த முஹப்பத் எடுத்து எத்தி வைக்கப்படும். யார் யாருடைய உள்ளத்திலெல்லாம் ஈமான் இருக்கிறதோ முதலில் அவர்கள் நேசிப்பார்கள். இந்த வசனத்திற்கு இமாம்கள், முஃபஸ்ஸிரீன்கள் விடிவுரை சொல்லும் பொழுது சொல்கிறார்கள், இமாம் கதாதா ரதியல்லாஹு அன்ஹு, சயீத் இப்னு ஜுபைர் ரதியல்லாஹு அன்ஹு போன்றவர்கள், இன்னல்லாஹ அல்லாஹு தஆலா யாருடைய உள்ளத்தில் இதை போடுவான், அவர்கள் நல்லடியார்களுடைய முஹப்பத்தை அல்லாஹ் இந்த உலகத்தில் வைப்பான். யார் அவர்களை நேசிப்பார்கள்? யஜஅலுஹு ஃபீ குலூபில் முஃமினீன். மூமின்களுடைய உள்ளத்தில் அந்த முஹப்பத்தை ஏற்படுத்துவான். அப்போ மூமின்களுடைய உள்ளத்தில் முஹப்பத்தை ஏற்படுத்துவான் என்று சொன்னால் மூமின் என்பதற்கான அடையாளம் என்ன?
ஒரு மனிதனுடைய உள்ளத்தில் ஈமான் இருக்கிறது என்பதற்கான அடையாளம் என்ன? தொப்பி போடுவதல்ல, ஜிப்பா போடுவதல்ல, தாடி வைப்பது மட்டுமல்ல, பள்ளியில் வந்து தக்பீர் கட்டி தொழுவது மட்டுமல்ல, யாருடைய உள்ளத்தில் எல்லாம் அந்த அல்லாஹ்வால் நேசிக்கப்பட்ட இறை நேசருடைய முஹப்பத் போடப்பட்டதோ அந்த மூமின்களுடைய உள்ளம்தான் குலூபில் முஃமினீன். யாருடைய உள்ளத்தில் அல்லாஹுடைய இஷ்கு மட்டும் இருக்கிறது, ரசூலுடைய இஷ்கு அல்ல, வலிமார்களுடைய இஷ்கு இல்லை, அவர்கள் உண்மையான நேசர்கள் அல்ல. அல்லாஹுடைய ரசூலுடைய நேசமும் அவுலியாக்களுடைய நேசமும் அல்லாஹ்விடத்திலிருந்து வர வேண்டும். தானாக காதலித்தெல்லாம் போக முடியாது. இன்றைக்கி டீனேஜ் பசங்களுடைய லவ்லாம் எப்படி இருக்குது? யாராவது ஒருத்தர் கூட இருக்கணும்ப்பா, என்னப்பா ஒரு கேர்ள் ஃப்ரெண்டு கூட இல்லையா, தேடி போகிற காதல். யாராவது ஒரு ஆள் இல்லைன்னு சொன்னால் அவனை ஐசோலேட் பண்ணிடுவாங்க, தனியாக வச்சுருவாங்க, என்னப்பா இவெல்லாம் வேலைக்காவாதவன் சொல்லுவாங்க. இந்த உலகத்தின் அற்ப காதல் எல்லாம் கிரியேட்டட் காதல். ஆனால் ரசூலின் மீதான காதலும் அவுலியாக்கள் மீதான காதலும் கிரியேட்டரிடமிருந்து வந்த காதல். ரசூலை சஹாபாக்கள் எத்தனையோ பேர் நேசித்தார்கள். எல்லா நேசமும் ஒன்று அல்ல. அல்லாஹ் நமக்கு மிகப்பெரிய வாக்கியம் செய்திருக்கிறான். நாம் தேடாமல் மகான்களை நாம் அடைந்திருக்கிறோம், நாம் கேட்காமல் மகான்களை அடைந்திருக்கிறோம். எல்லா நபர்களும் தேடினார்கள், மகான்களை தேடினார்கள், மகான்களை தேடினார்கள். தேடி அடைந்தவர்கள் சில பேர், தேடாமல் அடைந்தவர்கள் சில பேர். கௌசுல் ஆலம் ஷேக் அப்துல் காதர் ஜீலானி ரதியல்லாஹு அன்ஹு, ஹம்மாது ஷேக் ரதியல்லாஹு அன்ஹு அவர்களை தேடினார்கள், போனார்கள், இருந்தார்கள், அவர்களுடைய முஹப்பத்தில் தன்னை துளைத்தார்கள். சஹாபாக்கள் சல்மானுல் ஃபாரிசி ரதியல்லாஹு அன்ஹு பாரசீக நாட்டிலிருந்து வருகிறார்கள். நபியை தேடி தேடி ஒவ்வொருடைய குலாமாகி 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 உண்மையான ஆகாவிடம் வந்து குலாமாகி விட்டார்கள். அபு மூசல் அஷ்அரி ரதியல்லாஹு அன்ஹு வந்தார்கள் வந்தார்கள் வந்தார்கள், தேடினார்கள், பெருமானாரை அடைந்தார்கள். அதற்கு பிறகு எந்த பயமும் இல்லை. நபியினுடைய இஷ்கு அந்த உள்ளத்தில் வந்த பிறகு கலிமா வெளியே போய் சொல்லிடாதீங்க, நீங்கள் உண்மை அல்லாஹ்வை ரசூலை ஏற்றுக்கொண்டீர்கள் என்று சொன்னால் விடமாட்டாங்க குறைஷிகள், அதனால் அமைதியாக போயிடுங்க என்று சொல்லப்பட்டது. அபு மூசல் அஷ்அரி ரதியல்லாஹு அன்ஹு நபியினுடைய அந்த புனித பார்வை பட்ட அந்த ஜோஷோடு வெளியே வருகிறார்கள். வந்து சொல்கிறார்கள், நான் கலிமாவை ஏற்றுவிட்டேன், நான் ரசூலை என்னுடைய ஹபீபாக மஹபூபாக ஏற்றுக்கொண்டேன். சொன்ன வினாடி அடியும் மிடியும் உதைகளும் விழுந்தன, மூர்ச்சையுற்று கீழே விழுந்து விட்டார்கள். எது அந்த தைரியத்தை கொடுத்தது? தேடினார்கள் இஷ்கை ரசூலை, அந்த இஷ்கிற்காக தன்னை அர்ப்பணித்தார்கள். எனவே இது அல்லாஹ்விடத்திலிருந்து வரக்கூடிய நேசம். மக்காவாசிகள் பல பேருக்கு இந்த நேசம் சாதாரணமாக கிடைத்து விட்டது. ஆனால் தலபினால் ஏற்படக்கூடியது நிராலாக. அது அது அந்த நேசம்தான். அந்த நேசத்திற்கு முன்னால் லேசாக கிடைத்த நேசம் என்பது சின்னதுதான். ஆனால் அல்லாஹ் நமக்கு அந்த பாக்கியத்தை கொடுத்தான், மகான்களை நேசிக்கும் பாக்கியத்தை கொடுத்தான், மகான்களை அடையும் பாக்கியத்தை கொடுத்தான். சிறு வயதிலிருந்தே நல்லடியார்கள் நாதாக்களுடைய இஷ்கை கொடுத்து விட்டான். இது அல்லாஹ் நம் உள்ளத்தை சிறு வயதிலே தேர்ந்தெடுத்து கொண்டான் என்பதற்கான அடையாளம். கௌசுல் ஆலம் ரதியல்லாஹு தஆலா அன்ஹு ஹம்மாது தப்பாஸ் ரதியல்லாஹு அன்ஹு அவர்களிடத்தில் போகிறார்கள். போய் இருந்தால் இஷ்குடைய உச்சகட்டம் எந்த அளவுக்கு இருந்தது, அவர்கள் எதை செய்தாலும் ஏற்றுக்கொண்டார்கள். அதனால்தான் ஜிகர் முராதாபாதி ரதியல்லாஹு அன்ஹு மிகப்பெரிய கவிஞர் சொல்வார்கள், இஷ்க் என்பது சாதாரணமான ஒரு விஷயம் அல்ல. எல்லோருக்கும் அந்த இஷ்க் என்பது கிடைத்து விடாது, நிலைத்து விடாது. இஷ்க் ஏ இஷ்க் நஹி ஆசா இத்னா ஹி சமஜ் லீஜே. இந்த இஷ்க் இருக்கு தெரியுமா, ரசூலை நேசிப்பது, காதலர்களை அல்லாஹுடைய நேசர்களை நேசிப்பது, இது சாதாரணமாக கிடைப்பதல்ல. இது எப்படி நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்கள், எக் ஆக் கா தரியா ஹை और डूब के जाना है. இது இருக்கிறதே ஒரு காதல் நெருப்பு பற்றி இருக்கும். நெருப்பு பற்றினால் ஜுவாலை அடிக்கிற தூரத்துக்கு யாரும் போகவே முடியாது. அவர்கள் சொல்கிறார்கள், ये आग का दरिया है और डूब के जाना है. அல்லாஹ் ரசூலுடைய மகான்களுடைய நேசம் என்பது உங்களை சாதாரணமாக வைத்து விடாது. அது ஒரு மிகப்பெரிய காதல் நெருப்பினுடைய ஒரு ஆறு, அது கடல். அதில் நீங்கள் மேலோட்டமாக போகக்கூடாது, உள்ளே மூழ்கி போக வேண்டும். அந்த மாதிரி ஆகுக்கா தரியாது இஷ்க்.
அந்த இஷ்கிலே வயப்பட்டவர்கள் மகான்கள். எந்த மகானையும் நாம் நேசிப்பது என்பது அவர்கள் இன்னொரு மகானை நேசிக்காமல் முடியாது. நாம் நம் ஷேഖை நேசிக்கிறோம், அவர்கள் தன் ஷேഖுடைய நேசித்து தன்னை துளைத்தார்கள். அவர்கள் தன்னுடைய மகான் பீர்சாப் இறைநேசர் அவருடைய இஷ்கிலே தன்னை துளைத்தார்கள். இப்படி இந்த இஷ்க் என்பது எப்படி ரசூலுடைய அக்வால், ரசூலுடைய தக்ரீராத் கிதாபுகளில் தவழ்ந்ததோ, ரசூலுடைய அஹ்வாலும் இஷ்கும் நாதாக்களுடைய உள்ளத்திலே தவழ்ந்து வந்திருக்கிறது. அதனால்தான் இதை சில்சிலா என்று சொல்கிறோம். இட் இஸ் அ கோல்டன் சப்ளை செயின் ஆஃப் இஷ்க். இது இஷ்கை சப்ளை செய்யக்கூடிய தொடராக வரக்கூடியதான் சில்சிலத்துல் காதிரியா, சிஷ்டியா, நக்ஷபந்தியா, அத்தனை சில்சிலாக்களுடைய நாதாக்களும் தனக்கு முன்னால் இருந்த இறை நேசர்களில் தன்னை தொலைத்து கொண்டவர்கள். அந்த காதல் நெருப்பில் முத்தி உள்ளே நுழைந்து மூழ்கி அவர்கள் இஷ்க் என்ற முத்தை எடுத்தவர்கள், இறை ஞானம் என்ற அந்த சொத்தை எடுத்து கொண்டு வந்தவர்கள். ஹம்மாது தப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களிடத்தில் போனவுடன் கடுமையான டெஸ்ட் எல்லாம் வைக்கிறாங்க. ஒரு முறை ஜும்மாவிற்காக சென்று கொண்டிருக்கக்கூடிய நேரத்தில் கடுமையான குளிர்காலம், நதியினுடைய ஓரமாக சென்று கொண்டிருக்கும் பொழுது கௌஸ் நாயகம் அவர்களை பிடித்து உள்ளே தள்ளி விடுகிறார்கள். அவர்களோடு மற்ற சீடர்களும் போகிறாங்க. எல்லாம் நடந்து போயிட்டாங்க. பஹஜத்துல் அஸ்ராரில் அல்லாமா யூசுப் ரஹிமவுல்லா அவர்கள் எழுதுவார்கள், நடந்து போயாச்சு. கௌசுல் ஆலம் கடும் குளிர், கம்பளி ஆடை, நல்ல திக்கான ஒரு கம்பளி ஆடை அணிந்திருக்கிறார்கள். அணிந்து இருந்தவர்கள் தன் கையில் சில பொருளையெல்லாம் வைத்திருக்கிறார்கள். ஷேக் அவர்கள் தள்ளிவிட்டவுடன் உள்ளே விழுந்தாலும் அந்த பொருளை கையில் பிடித்து கொண்டிருந்தார்கள். கொஞ்ச நேரத்தில் எப்படியோ எழுந்து வெளியே வந்து அந்த கம்பளியை கலற்றி அதை நன்றாக பிழிந்து குளிரோடு குளிராக அதை போட்டுக்கிட்டாங்க. தன் கையில் இருந்த பொருளோடு அவர்களை பின்துயர்ந்து போகிறாங்க. மற்றவர்கள் எல்லாம் இவர்களை ஏளனமாக பார்த்து சிரிக்கிறார்கள். பகல் நேரங்களில் அவர்கள் இல்மு ஞானத்தை கற்றுக்கொள்ள சில உஸ்தாதிடம் போய்விட்டு ஷேக்கிடம் வருவார்கள். அப்படி அவர்கள் போகக்கூடிய நேரத்திலே மதியானம் தன்னுடைய ஷேக்குடைய தர்பாருக்கு வந்தால் உணவு எதுவுமே இருக்காது. அப்போ அவன் ஷேக் சொல்லுவாங்களாம், இன்றைக்கி என்னென்ன உணவு வந்துச்சு தெரியுமா? ஃபாலுதா வந்தது, பிரியாணி வந்தது, அறுசுவை உணவுகள்லாம் வந்துச்சு, எல்லாத்தையும் நான் காலி பண்ணிவிட்டு உங்களுக்கு ஒன்றும் கிடையாது என்று சொல்வார்கள். பசியோடு பட்டினியோடு இருப்பார்கள். கௌசுல் ஆலம் ரலியல்லாஹு அன்ஹு அப்போது ஷேக்குடைய வாசல் விட்டு போகவில்லை. இன்றைக்கி ஷேக் அவர்கள் எப்படி புரியதை நடத்துகிறார்கள் என்பதை பார்த்து நாம் சந்தோஷப்படணும். அன்றைய காலத்து மகான்கள் எல்லாம் கடுமையான சோதனைக்கு பிறகு தன்னுடைய சீடர்களை அவர்கள் பொறுக்கி எடுத்து கொண்டார்கள். ஷேக் முன்னால் அப்படி ஆனால் கௌசுல் ஆலமாக, காஜா அஜ்மீராக, காதர் வலியாக, அமீர் ஹுஸ்ருவாக மாற முடியும். இன்றைக்கி அந்த பக்குவம், அந்த அளவுக்கான யகீனும் இஷ்கும் நம்மிடம் இல்லாததினால் பலகீனர்களாகி நம்மை நம் மகான்கள் தேர்ந்தெடுத்து கொண்டார்கள். எப்படி இருந்தாலும் நம்மை எடுத்துக்கொண்டார்கள். பத் சஹி, சோர் சஹி, முஜ்ரிமோ நாகார் சஹி. எப்படிப்பட்டவனாக இருந்தாலும் சரி, கெட்டவனாக இருந்தாலும் சரி, திருடனாக இருந்தாலும் சரி, பாவியாக இருந்தாலும் சரி, தகுதியற்றவனாக இருந்தாலும் சரி, ஹே ஓ கைசே ஹி சஹி ஹே தோ கரீமா தேரா. நீ எப்படிப்பட்டவனாக இருந்தாலும் நான் உனக்கு கரீமாக இருப்பேன். அதுதான் கௌஸ் நாயகம் முதல் இந்த காலம் வரை வாழக்கூடிய ஷேகுமார்களுடைய அந்த கருணை நம்மை சேர்த்து கொண்டிருக்கிறது. ஆனால் இன்னுக்கும் எத்தனையோ முரீதீன்கள் எப்படி இருக்கிறார்கள்? என்னை கண்ணியப்படுத்தினால்தான் நான் ஷேக்கு கீழே இருப்பேன், என்னை புகழ்ந்தால்தான் நான் பீராக ஏற்றுக்கொள்வேன், என்னை கொஞ்சம் அவர்கள் முன்பின் நடத்திவிட்டாலும் நான் அவர்களிடம் இருந்து வெளியேறி விடுவேன், போய்விடுவேன், என்னால் இருக்க முடியாது. இது ஷேகுமார்களிடம் நாம் காட்டக்கூடிய வழிமுறை அல்ல. அந்த மகான்களை நேசிக்க வேண்டும். அவர்களிடம் நாம் ஜில்லத்தை எவ்வளவு எடுத்துக்கொள்கிறோமோ அவ்வளவு அல்லாஹ் நமக்கு உயர்வை தந்து கொண்டே இருப்பான். எவ்வளவு அவர்களுடைய ஹாக்கை பாவாக நாம் மாறிவிடுகிறோமோ, அவர்கள் காலில் ஒட்டிய தூசியாக ஆகிறோமோ, அந்த அளவுக்கு அல்லாஹ் உலகத்தில் நம்மை ஜொலிக்க வைப்பான். கௌஸே ஆஸம் ரலியல்லாஹு தஆலா ஷேக் பல நேரத்தில் திட்டுவார்கள், பல்வேறு விதமான சோதனைகள் அவர்களை ஈடுபடுத்துவார்கள். அத்தனையும் தாங்கி கொண்டார்கள். கூட இருந்தவர்கள் எல்லாம் சொல்வார்களாம், ஃபிக்ஹ் படிக்க போகிற உனக்கு எதுக்கு இந்த வேலையெல்லாம்? நீ எதுக்கு மகான்கள்கிட்ட வர? உனக்கு தகுதி இருக்குதா? நவுது பில்லா. கௌஸ் நாயகத்தை பாற்று மற்றவர்கள் சொல்வார்கள். உடனே ஹம்மாது தப்பாஸ் சொன்னார்களாம், யா கிலாப், தன்னுடைய மற்ற மாணவர்களை பார்த்து இந்த வார்த்தை சொன்னார்களாம்,
அட நாய்களே, உங்களுக்கு என்ன தெரியும் அவருடைய அந்தஸ்து? இன்னமா உரீது லிஅம்தஹினஹு, அவரை சோதிப்பதற்காகத்தான் நான் இந்த மாதிரிலாம் செய்கிறேன். ஷேக் முரீதை சோதிப்பதனால் மற்றவர்கள் எல்லாம் அவர்களை தவறாக நினைத்தார்கள், உடனே கண்டித்தார்கள். ஷேக் இவருடைய எவ்வளவு பெரிய அந்தஸ்து இவருக்கு இருக்குது தெரியுமா? இவருடைய அந்தஸ்து என்ன தெரியுமா? இவர்களுடைய உயர்வு என்ன தெரியுமா? அந்த உயர்வு அவர் அடைவதற்குத்தான் இந்த சோதனைகள் என்றார்கள். இப்போ ஆதிஷே இஷ்க் எவ்வளவு கேவலங்களை தாங்க வைத்தது, எவ்வளவு சிரமங்களை ஏற்க வைத்தது. இதுதான் உண்மையான இஷ்கே அவுலியாவுடைய அடையாளம். இப்போ அந்த இஷ்க் யாரிடம் இருக்கிறதோ, அந்த இறை நேசருடைய முஹப்பத் யாரிடம் இருக்கிறதோ, அவர்கள்தான் உண்மையான மூமின்கள், அவர்கள்தான் உண்மையில் அல்லாஹ்வால் ஏற்றுக்கொள்ளப்பட்டவர்கள், அவர்கள்தான் அல்லாஹ்வை அடைவதற்கும் காரணமானவர்கள். ஷைத்தான் ஒரு ரஜீமாக போனான். என்ன பாவம் செய்தான்? என்ன தவறு செய்தான்? சுவனத்திலே இருந்தவன் அல்லாஹ் ஆதம் அலைஹிஸ்ஸலாமுக்கு சஜிதா செய்ய சொன்னான், அவன் செய்யவில்லை. அல்லாஹ்வால் கண்ணியப்படுத்தப்பட்ட, அல்லாஹ்வால் நேசிக்கப்பட்ட ஒரு நபர் ஆதம். அவர்கள் நபியாக ஆகவில்லை, அஷ்ரஃபுல் மஹ்லூகாத் என்று அறிவிக்கப்படவில்லை. இன்னி ஆலம் மாலா தாலமுனோடு நிற்கிறது அங்கே சம்பவம். அங்கே அவர்கள் இல்மை எல்லாம் கொட்டிவிட்ட பிறகு அல்லாஹ் சொன்னான், மலக்குகளை நீங்கள் சஜிதா செய்யுங்கள். அங்கே ஷைத்தான் சஜிதா செய்யவில்லை. சொர்க்கத்தில் இருந்த ஷைத்தான் ஒரு அல்லாஹ்வால் நேசிக்கப்பட்ட ஒரு படைப்புக்கு தாசீம் கண்ணியம் செய்யாததனால் அவன் தூக்கி எறியப்பட்டான் சொர்க்கத்திலிருந்து வெளியே. ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ் செய்யாதீர்கள் என்று சொன்ன ஒரு தடுத்த விஷயத்தை ஒரு சருகுதல் ஏற்பட்டு செய்து விட்டார்கள். அதற்கு மன்னிப்பு கிடைத்து விட்டது, அவர்கள் சொர்க்கத்திலே இருக்கிறார்கள். அவர்களை விட பன்மடங்கு லட்சக்கணக்கான வருஷம் சஜிதா செய்த ஷைத்தான் ஒரே ஒரு விஷயம் செய்தான், அல்லாஹ் விட்டும் சொர்க்கத்தை விட்டும் வெளியேற்றப்பட்டு விட்டான். சொர்க்கத்தின் உள்ளே இருந்த ஒருவன் அல்லாஹ்வால் நேசிக்கப்பட்ட ஒருவரை நேசிக்காததனால், கண்ணியப்படுத்தாதனால் சொர்க்கத்திலிருந்து வெளியே போய்விட்டான் என்று சொன்னால், இன்னும் சொர்க்கத்தையே பார்க்காத நாம் அல்லாஹ் ரசூல் நேசித்த ஒருவரை நேசிக்காவிட்டால் என்னாகும்? அல்லாஹ் ரசூலை யாரெல்லாம் மதிக்கிறார்களோ அந்த மகான்களை மதிக்காவிட்டால் அவர்கள் நிலை என்னவாக இருக்கும்? யாருக்கு சொர்க்கம்? பாவம் செய்தவனுக்கு கூட அவனுக்கு மன்னிப்பு கிடைத்து சொர்க்கத்தில் நுழைந்து விடலாம். ஆனால் நல்லடியார்களை உஸ்தாஹி செய்தவன், நல்லடியார்கள் மீது அவதூறை கிளப்பியவன், நல்லடியார்களுடைய முஹப்பத் இல்லாத உள்ளத்தை கொண்டவன் சொர்க்கத்தில் நுழையவே முடியாது. ஷைத்தானு ரஜீமாகவே அவன் இருக்க வேண்டும். அதனால்தான் நாளை மறுமையில் யௌம யஅுதுல் லாலிமு அலா யதை, நாளை சில அநியாயக்காரர்கள் தன்னுடைய விரலை கடித்து கொண்டு அருவார்கள். அந்த விரலிலிருந்து இரத்தம் வடியும், அடுத்ததாக சீல்வடியும். அந்த வேதனை வழி கூட தெரியாமல் அவர்கள் கத்திக் கொண்டிருப்பார்கள். என்ன சொல்வார்கள்? யா லைத்தனி இத்தகல்து மஅர் ரசூலி சபீலா, ரசூல் அவர்கள் எதை சொன்னார்களோ அந்த வழியிலே நான் சென்றிருக்க மாட்டேனா? யா வைலதா லைத்தனி லம் அத்தஹித் ஃபுலானன் ஹலீலா, இப்படிப்பட்டவர்களை நான், ஷைத்தான்களை யாரெல்லாம் ரசூலை மதிக்காதே, ரசூலை நீ பின்பற்றாதே, ரசூலை முஹப்பத் வைக்காதே என்று சொன்னானோ அவர் பேச்செல்லாம் கேட்டு நான் இப்படி ஆகிவிட்டேனே என்று நாளை அவர்கள் அழுவார்கள். இப்போ இந்த உலகத்திலே யாரெல்லாம் இறைநேசர்கள், நல்லடியார்கள், நாதாக்களை போய் சேராதே என்று சொல்கிறார்களோ அப்படிப்பட்டவர்களுடைய சொஹபத்தில் இருப்பவர்கள் நாளை கையை கடித்து கொண்டு அழுவார்கள். அதனால் இஷ்கே அவுலியா, மகான்களுடைய அந்த முஹப்பத் நமக்கு எல்லா காலத்திலும் தேவை. அது நம்முடைய ஈமானுடைய அடையாளமாக இருக்கிறது. நம்முடைய ஈமானுடைய அடையாளம் அதுதான். ஏன் அவுலியாக்களை நேசிக்க வேண்டும்? தாயை நேசிப்பதற்கு காரணம் தன் இரத்தத்தை கொடுத்தார்கள். தந்தையை நேசிப்பதற்கு காரணம் தன்னுடைய சொத்தை கொடுத்தார்கள். நண்பர்களை நேசிப்பதற்கு காரணம் தன்னுடைய பருவ காலத்தில் தனக்கு பல இன்பங்களை கொடுத்தார்கள். ஆனால் அவுலியாக்களை ஏன் நேசிக்க வேண்டும்? அவுலியாக்கள் அவர்களிடத்தில் இருப்பது ஒன்றே ஒன்றுதான், யாரிடமும் இல்லாத ஒன்றே அவர்கள் நமக்கு கொடுத்தார்கள்.
அதான் அல்லாஹ்வுடைய முஹப்பத். எங்கள் ஷேக் நாயகம் ஃபைசி ஷா நூரி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்வார்கள், மளிகை கடைக்கு போகக்கூடியவன் எனக்கு சாரிடான் மாத்திரை கொடுங்கன்னு கேட்க முடியுமா? பார்ப்பவன் பைத்தியக்காரன் சொல்லுவான். எப்போ மளிகை கடையில் வந்தால் அரிசியை கேளு, பருப்பை கேளு, வேறு ஏதாவது மளிகை சாமானை கேளுப்பா, இங்கே வந்து மெடிக்கலுக்கு கேட்க வேண்டியதை கேட்குறியே என்று சொல்லுவானா இல்லையா? மெடிக்கலுக்கு ஒரு மனிதன் போனான், அங்கே போய் அவன் தனியா கொஞ்சம் கொடுங்க, மிளகா காஞ்ச மிளகா கொடுங்க, அங்கே போய் அவன் கோதுமை கொடுங்க, கோதுமை மாவு கொடுங்கன்னு கேட்டால் என்ன சொல்லுவாங்க? என்னப்பா பைத்தியக்காரனாக இருக்கிற, இதோ இருக்கு மளிகை கடை, அங்கே போய் கேட்க வேண்டியதானே, இங்கே வந்து மெடிக்கல் ஷாப்பில் வந்து மளிகை சாமான் ப்ரொவிஷன் ஸ்டோரில் இருக்கிறதெல்லாம் கேட்குறியே என்று கேட்பார்கள். எந்தெந்த இடத்தில் என்னென்ன இருக்கிறதோ அங்கே போனால் அதை தான் கேட்க வேண்டும். மகான்களுடைய சன்னிதானத்திற்கு போனால் துனியாவை கேட்கக்கூடாது, அங்கே அல்லாஹ்வை தான் கேட்க வேண்டும். காரணம், அவர்களோடு இருப்பதே அல்லாஹ் மட்டும்தான், வேறு எதுவும் அங்கே கிடையாது, வேறு எந்த உலக பொருட்களும் அவர்களுக்கு கிடையாது. காலமெல்லாம் தன்னை விட்டும் துனியாவை வெறுத்தவர்கள் அவர்கள், துனியாவை தன் கல்வை விட்டும் வெளியே வைத்தவர்கள் அவர்கள். அந்த மகான்கள்கிட்ட போய் அதையா கேட்பது? அதனால் நீங்கள் அல்லாஹ்வுடைய நேசர்கள், அல்லாஹ்வாலாக்களுடைய தர்பாருக்கு போனால் அங்கே அல்லாஹ்வை கேளுங்கள். அந்த அல்லாஹ் வாங்கிட்டு வந்து அவனை கொண்டு இந்த உலகத்தை நீங்கள் சாதித்துக் கொள்ளுங்கள். இதுதான் மகான்களை அடைவதற்கான நோக்கம். முஜே எக் வலி சே அலி மிலே, எனக்கு ஒரு இறை நேசர் கிடைத்து விட்டார், அதனால் எனக்கு அலிநாயகம் கிடைத்தார்கள். मुझे एक वली से अली मिले, जो अली मिले तो नबी मिले. அந்த அலிநாயகம் எனக்கு கிடைத்ததனால், வ அலியுன் பாபுஹா கிடைத்ததனால் மதீனத்துல் இல்ம் எனக்கு கிடைத்து விட்டார்கள். जो நபி மிலே तो खुदा मिला. யாருக்கு ரசூல் கிடைத்து விட்டார்களோ அவர்களுக்கு அல்லாஹும் கிடைத்து விட்டான். यही फैज़ शाह हिजाज है. இதுதான், இந்த வழிமுறை தான், இந்த சப்ளை கோல்டன் சப்ளை செயின் தான் ஹிஜாஸினுடைய எஜமான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு போட்ட பிச்சை. அவர்களுடைய ஃபைஸ் மகான்களை நமக்கு தருவது தான். அந்த மகான்களுடைய நேசத்தை அல்லாஹ் நமக்கு கொடுத்தான், பெருமானார் மூலமாக நமக்கு கொடுத்தான். அவுலியாக்கள், எந்த பெருமானார் இந்த மக்கள் எல்லாம் என்னை நேசிக்கும்படி செய்தார்களோ, யாரெல்லாம் அவர்கள் கரம் பிடிக்கிறார்களோ நேராக பெருமானாரிடம் கொண்டு போய் சேர்க்கிறார்கள். அப்போ மகான்களின் மூலமாக நாம் அடைய வேண்டியது ஒன்றே ஒன்று தான், அல்லாஹ்வை அடைய வேண்டும். அதனால் தான் ஷேகுமார்களிடம் போகும் பொழுது, தரீகத்தில் சேரும் பொழுது, அவுலியாக்களுடைய புனித கரங்கள் பற்றும் பொழுது அவர்கள் சொல்லக்கூடியது என்ன? அவுலியாக்கள், மகான்கள், ஷேகுமார்களுடைய கரத்தை பிரிப்பென்ற நோக்கம் ரெண்டே ரெண்டு தான். அங்கே போனால் என் கடன் தீரும், அங்கே போனால் என் பிரச்சனை தீரும், அங்கே போனால் என் சிரமம் நீங்கும், அங்கே போனால் பேய் பிசாசுகள் ஜின்னுகள் எல்லாம் போய்விடும். இதற்காக நாடுவதல்ல மகான்களுடைய இடங்கள். இன்றைக்கு நிறைய பேர் தர்கான்னு சொன்னாலே அங்கே போனால் குழந்தை இல்லாதவனுக்கு குழந்தை கிடைக்கும், வீடு இல்லாதவனுக்கு வீடு கிடைக்கும், கார் இல்லாதவனுக்கு கார் கிடைக்கும். புது பைக் வாங்கினா அவுலியாவுடைய தர்பார், புது கார் வாங்கினா அவுலியாவுடைய தர்பார், குழந்தை பிறந்தா மொட்டை அடிக்கிறது அவுலியாக்கள் தர்பார். இதற்கானவர்கள் அல்ல அவர்கள். அவுலியாக்கள் மகான்களுடைய வாசலுக்கு நாம் போக வேண்டியதே அல்லாஹ்வை அடைவது தான். அங்கே போனால் எல்லாம் கிடைக்கும். இவ்வளோ பெரிய மஜ்லிஸ் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. வர்றவங்களுக்கு டீ கிடைக்கும், பிஸ்கெட் கிடைக்கும், ஃபேனு கிடைக்கும், இன்னும் என்ன கேட்டாலும் கிடைக்கும். யாராவது ரொம்ப சந்தோஷத்தில் எல்லாத்துக்கும் ஒரு பிரியாணி பொட்டலம் ஸ்பான்சர் பண்ணால் பிரியாணியும் கிடைக்க தான் செய்யும். ஆனால் அதற்காகத்தான் இந்த மஜ்லிஸ் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறதா? யார் யார் வருகிறார்களோ அவரவர்கள் அதை எடுத்துகிட்டு போவாங்க. ஒருத்தர் ஹார்லிக்ஸ் குடிக்கன்னு தான் இந்த சபைக்கு வந்தார், அவர் ஹார்லிக்ஸை தான் எடுத்துகிட்டு போவார். ஆனால் அவர் நோக்கம் நிறைவேறிவிட்டதா? இத்தனை ஆயிரம் லட்சம் செலவு செய்து இவ்வளோ மஜ்லிஸ்களை தொடர்ந்து நடத்துவதில் ஹார்லிக்ஸ் குடிக்கிறதுக்கு தானே? அது பக்கத்தில் இருக்க டீ கடைக்கு போனால் 20 ரூபாவில் கொடுத்துருவான். இவ்வளோ சிரமப்பட்டு மஜ்லிஸ்க்கு ஒரு மனிதன் வருகிறார், 1.5 மணி நேரம் உட்காந்து ஒரு பிரியாணி பொட்டலம் வாங்கிட்டு போகிறார், 100 ரூபா கொடுத்தால் சிக்கன் பிரியாணி தர்றான். நோக்கம் அது அல்ல. வெறும் சிக்கன் பிரியாணி வாங்கி கொண்டு போனவனுடைய நோக்கம், பயான் மஜ்லிஸின் நோக்கம் 1 மணி நேரம் நிறைவேறவில்லை. அது ஒரு 10 நிமிஷம் ஒரு கடையில் க்யூவில் நின்னா கிடைத்திருக்கலாம். ஒரு ஹார்லிக்ஸ்க்காக வேண்டி இந்த சபைக்கு வரக்கூடியவனுடைய சபைக்கு வந்த நோக்கம் நிறைவேறவில்லை. ஆனால் வந்தால் ஹார்லிக்ஸ் கிடைக்கும், பிரியாணி கிடைக்கும், டீ கிடைக்கும், தண்ணீர் கிடைக்கும், இங்கே என்னவெல்லாம் இருக்கிறதோ அதுவெல்லாம் கிடைக்கும்.
அதற்காக வேண்டியதல்ல இந்த சபை. ஒரு மனிதன் வேலைக்கு போகிறான், வேலைக்கு போனால் நமக்கு லேப்டாப் கிடைக்கும், மொபைல் கிடைக்கும், அது கிடைக்கும், நிறைய கிடைக்குமாமே, இதுவா நோக்கம்? அவனை எடுத்ததன் நோக்கம் அதுவா? கம்பெனிக்காரன் கோடிக்கணக்கில் செலவு பண்ணி வச்சிருக்குது, அங்கே இருக்கக்கூடிய ஏசியும் கேஃபெட்டேரியாவும் என்ஜாய் பண்ணுறதுக்காக வச்சிருக்கிறான். வேலை நிறைவேற வேண்டும். அங்கே போனால் லேப்டாப்பு கிடைக்கும், கேஃபெட்டேரியா கிடைக்கும், எல்லாமே கிடைக்கும். நோக்கம் அதுவல்ல. அதே போல்தான் மகான்களுடைய வாசலுக்கு போனால் அகில உலகமும் கிடைக்கும். ஆனால் அவர்கள் வந்ததும் வாழ்ந்ததும் மறைந்து நமக்கு முன்னால் இருப்பதும் அதற்காக அல்ல. இந்த நபர்கள் எல்லாம் என் அடியார்கள் வந்து என்னிடத்தில் துன்யாவை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதற்காக அவுலியாக்களுடைய மசாராத்கள் இல்லை. அவுலியாக்களுடைய மசாருக்கு சென்றால் அல்லாஹ்வை பெற வேண்டும், அல்லாஹ்வை அடைய வேண்டும். அங்கே அல்லாஹ் என்ன ரஹமத்தை அவர்களுக்கு இறக்குகிறானோ அந்த ரஹமத்தின் ஒரு சுடர் இந்த பாவின் மீது பட்டுவிட்டால் போடும். அதற்காக அங்கே போய் 5 நிமிடம் கண்ணை மூடிக்கொண்டு எதையும் கேட்காமல் இந்த சிந்தனையில் இருந்துவிட்டு வந்தாலே போதும். அந்த நல்லடியார்களுடைய அருட்பார்வை நம் மீது இருக்கும். இதை தவிர வேறு எதற்காகவும் அவுலியாக்களுடைய வாசலுக்கு செல்லக்கூடாது என்று சொல்வார்கள் மகான்கள். ஏன்னா அவர்கள் வாழ்ந்த வாழ்க்கை எப்படி, அவர்களுடைய ஹால் அப்படி. அதனால் சொல்வார்கள் தரீகத்தில் 2 விஷயம். ஒன்று யாதே ஹக்கலத்தவாம், அல்லாவை எல்லாரும் நினைக்கிறார்கள். எல்லா மூமினுக்கும் அல்லான்ற சிந்தனை ஒரு நாளைக்கு ஒரு முறையாவது வருவதற்கு வாய்ப்பு இருக்கும். அது எப்போ? அல்லாஹு அக்பர்னு தக்பீர் கேட்ட போது அல்லான்னு சிந்தனை வருது. 5 முறை தொழக்கூடியவருக்கு 5 முறை அந்த வாய்ப்பு கிடைக்கும். ஆனால் தரீகத்தில் வருவதற்குரிய நோக்கம் என்ன? அவுலியாக்களை கரம் பிடிப்பதன் நோக்கம் என்ன? யாதேஹ கலத்தவாம், நிரந்தரமாக நாம் அல்லாஹுடைய சிந்தனையிலேயே இருப்பது. இப்படி ஒரு நிலை இருக்கா? இப்பெல்லாம் இருக்க முடியுமா? அல்லாஹுடைய சிந்தனை மறக்காமல் இருக்க முடியுமா? இருக்க முடியும் என்று அல்லாஹ் திருமறையில் சொல்கிறான். அல்லதீன யذ்குரூனல்லாஹ கியாமன் வ குஊதன் வ அலா ஜுனூபிஹிம், அவர்கள் எப்படிப்பட்டவர்கள்? நின்ற நிலையிலும் அல்லாஹ்வை zikr செய்வார்கள், உட்கார்ந்த நிலையிலும் அல்லாஹ்வை zikr செய்வார்கள், படுத்த நிலையிலும் அல்லாஹ்வை zikr செய்வார்கள். அப்படிப்பட்ட மகான்கள் இந்த உலகத்தில் இருக்கிறார்கள். ஒரு மனிதனுக்கு 3 நிலை தானே இருக்குது. ஒன்று நீ ஸ்டாண்டிங் பொசிஷன், அல்லது சிட்டிங் பொசிஷன், அல்லது லையிங் பொசிஷன். இந்த 3ஐ விட்டு இன்னொரு பொசிஷன் இருக்கா? எதை எடுத்தாலும் இந்த 3ல் வந்துடும். அப்போ அவர்கள் இந்த 3 நிலையிலேயும் அல்லாஹ்வுடைய சிந்தனையில் இருப்பார்கள் என்று சொன்னால் என்ன அர்த்தம்? எல்லா நேரத்திலும் அல்லாஹ்வை zikr செய்யக்கூடிய மகான்கள் இந்த உலகத்தில் இருக்கிறார்கள். அவர்களை நாம் தேடவில்லை. மறைந்த பிறகும் அல்லாஹ்வுடைய நேசர்கள் அந்த நிலையில் இருப்பதனால் தான் அவர்களுடைய மசார்கள் வாழ்ந்து கொண்டிருக்கின்றன. வஅலா ஜுனூபிஹிம் என்பது என்ன? படுத்த நிலையில்னா இரவு படுக்கும் நிலை என்பதல்ல, தூங்கும் நிலை என்பதல்ல. படுத்த நிலையில் என்று சொன்னால் அவர்கள் கபரில் படுத்தாலும் அவர்கள் zikr செய்து கொண்டிருப்பார்கள். அவர்கள் மசாரின் உள்ளே இருந்தாலும் zikr செய்து கொண்டிருப்பார்கள். படுத்த நிலை என்பது ஹஷர் வரை நிரந்தரமான நிலை. அந்த நிரந்தர நிலையில் அவர்கள் அல்லாஹ்வை zikr செய்வார்கள். அப்படிப்பட்ட மகான்களுடைய கபர்கள் zikr செய்ததை நாம் கண்ணால் பார்த்திருக்கிறோம். அந்த மகான்களுடைய கபர் துடிதுடித்ததை, அல்லாஹ் அல்லாஹ் என்று துடித்ததை பார்த்திருக்கிறோம். எப்படிப்பட்ட ஹால்! அந்த ஹாலை, அந்த உணர்வை தன் சீடர்களுக்கு கொடுப்பதற்குத்தான் மகான்கள் நம் கரத்தை பற்றி பிடிக்கிறார்கள். யாதேஹ கலத்தவாம், நிரந்தரமாக அல்லாஹ்வை நினைத்து கொண்டே இருப்பது. இறுதியாக அந்த அலத்தவாமுடைய zikr யாஃப்தஹக், அல்லாஹ்வை அடையக்கூடிய நிலையில் கொண்டு போய் நம்மை சேர்க்கும். அவுலியாக்களை நேசிப்பது நாம் அல்லாஹ்வை அடைவதற்காகத்தான். அதனால்தான் அந்த மகான்களுடைய அந்த சொஹபத்தும் நேசமும் நமக்கு இந்த உன்னதமான வாழ்க்கையில் தேவைப்படுகிறது. இந்த வாழ்க்கை உன்னதமாக மாறுவதற்கு மகான்களுடைய சொஹபத் தேவை. கேவலமாக மாறுவதற்கும் மகான்கள் அல்லாத மற்றவர்களுடைய சொஹபத் தேவை. இன்னைக்கு எப்படிப்பட்ட வாழ்க்கை அல்லாஹ் நமக்கு பிச்சையாக்கி இருக்கிறான். மகான்கள், நல்லடியார்கள், அவுலியாக்களுடைய உள்ளத்தை, அந்த முஹப்பத்தை நம் உள்ளத்தில் கொடுத்து அல்லாஹ் மற்ற முஹப்பத்தை நீக்கிவிட்டான். ஒரு இடத்தில் ஒன்று இல்லை என்று சொன்னால், நல்லது ஓடவில்லை என்று சொன்னால், நல்ல விஷயம் இல்லை என்று சொன்னால் அது தீயதாக மாறிவிடும், கேவலமானதாக மாறிவிடும். ஒரு ஆறு ஓடிக்கொண்டே இருக்கிறது. ஓடிக்கிட்டே இருந்தால் தண்ணீர், நல்ல தண்ணி வந்துக்கிட்டே இருந்தால் அந்த இடத்தில் கெட்டது வராது.
ஓடுவது நின்று விட்டதென்றால் அங்கே சேறு ஏற்படும், சகதி வரும், குப்பை வரும், கூலங்கள் எல்லாமே வந்து கொண்டே இருக்கும். எந்தெந்த இடமெல்லாம் சரியான முறையில் பயன்படுத்தப்படவில்லையோ, வீட்டில் வசிக்கிறோம், டெய்லி வீடு பயன்பாட்டில் இருந்து கொண்டே இருந்தால் அந்த வீடு பாலடைந்து போகாது. சுத்தம் பண்ணுவோம், க்ளீன் பண்ணுவோம், கூட்டி பெருக்கி அலங்காரமாக வைத்திருப்போம். எப்பொழுது அங்கே அலங்காரம் இல்லாமல் போகிறதோ அங்கே கேவலம் வந்துவிடும், பாலடைந்து போய்விடும், பூத் பங்களாவாக மாறிவிடும், பேய்கள் ஜின் வசிக்கும் இடமாக அது மாறிவிடும். அதே போலத்தான் உள்ளத்திலே நல்லோர்களுடைய முஹப்பத் இருக்க வேண்டும். யாருடைய உள்ளத்தில் நல்லடியார்களுடைய முஹப்பத் இல்லையோ அங்கே கேவலமானவர்களுடைய முஹப்பத் வந்துவிடும், அங்கே மோசமானவர்களுடைய முஹப்பத் வந்துவிடும், அங்கே சினிமா நடிகர்களுடைய முஹப்பத் வரும், விபச்சாரர்களுடைய முஹப்பத் வரும், ஸ்போர்ட்ஸ்மேனுடைய முஹப்பத் வரும். அந்த முஹப்பத் அவர்களை தேவையில்லாத விஷயங்களில் வீழ்த்தி வாழ்க்கை அழித்துவிடும். ஒரு நடிகருடைய முஹப்பத் இன்னைக்கு எவ்வளோ பெரிய மோசமான நிலை ஏற்படுத்தி விட்டது, ஒரு தேசத்தை உலுக்கி விட்டது. என்ன கொடுத்தா? அவன் ஒன்றுமே கொடுக்கல. அவன் மீது இவர்களுக்கு ஏற்பட்ட முஹப்பத், அதிலே இவர்கள் தன்னை அழித்து கொண்டார்கள், பிள்ளையை அழித்து கொண்டார்கள். ஒரு தாய், 1.5 வயது குழந்தை இழந்த தாய் பேட்டி கொடுக்குது, கண்ணில் கண்ணீர் எதுவுமே இல்லாமல் அந்த தாய் பேட்டி கொடுக்குது. என்னுடைய 1.5 வயசு பிள்ளை செத்து போச்சு, கூட்ட நெரிசலில் என்னுடைய குழந்தை இறந்துருச்சு. ஆனால் நான் அதற்கு எங்கள் அண்ணாவை குறை சொல்ல மாட்டேன். எங்கள் அண்ணா அதற்கு காரணம் கிடையாது. அவனுடைய பெயரை கூட இந்த புனித இல்லத்தில் சொல்வதற்கு தகுதி அல்ல. அப்படிப்பட்ட மகான்கள் நாதாக்களுடைய பெயர்கள் சொல்லப்படக்கூடிய இடத்துல சொல்லக்கூடாது. அந்த அண்ணாவை நான் குறை சொல்ல மாட்டேன், நான் அரசை தான் குறை சொல்வேன் என்று சொல்கிறார். அப்போ எந்த அளவுக்கு முஹப்பத் போயிடுச்சு, எந்த அளவுக்கு அந்த இஷ்கு மிகச்சிருச்சு. நம்முடைய முஸ்லிமான பெண்கள், புர்கா போட்டு ஒரு பெண் பேசுறதை கேட்டு அதிர்ச்சி அடைஞ்சிட்டேன். எனக்கு சாமியே அவர் தான், என் குழந்தையோடு நான் வந்திருக்கிறேன் பார்க்கறதுக்கு. ஒரு மனிதனுடைய அற்பமான மனிதனுடைய முஹப்பத் உள்ளே நுழைந்து விட்டால் அது மிகைக்க மிகைக்க தன்னை அழித்து, தன் ஈமானை அழித்து, தன் பிள்ளையை அழித்து, தன் வீட்டை இழந்து அதற்கு பிறகும் அந்த முஹப்பத் நிலையாக நிற்கிறது என்று சொன்னால், ஒரு அற்பமானவனுடைய கேவலமானுடைய முஹப்பத் உச்சநிலை அடையும் பொழுது தன்னையே இழந்த அந்த முஹப்பத் வாழுகிறது என்று சொன்னால், அவுலியாக்களை நாம் நேசித்து அவர்களே நம்மை அழித்து கொண்டால் அந்த முஹப்பத் நம்மை எங்கே கொண்டு போய் சேர்க்கும்? அந்த மகான்கள் அல்லாவிலே தன்னை அழித்து கொண்டு வாழ்ந்து கொண்டிருக்கிறார்களே, அவர்களுக்கு என்ன நடக்காது? கராமத்தை பார்த்து இன்று வாய் பிளந்து கொண்டிருக்கிறார்கள். எப்பா கராமத்லாம் செய்ய முடியாது, எல்லாம் புருடா. இது கராமத் இல்லையா? ஒரு கேவலமானவனுடைய முஹப்பத் ஏற்பட்டதனால் தன்னுடைய பிஞ்சு குழந்தை இருந்த தாய் கண்ணீர் வராமல் அவனுடைய முஹப்பத்தை பேசி கொண்டிருப்பது எவ்வளோ கேவலமான கராமத்தோ, எவ்வளோ இழிவான கராமத்தோ. அவுலியாக்கள் அல்லாஹ்வை கண்டு இந்த உலகத்தையே தன்னுடைய கஃபிலே பார்க்கிறார்கள். இன்னி அரா அத்துனியா ஃபி கஃபி ஹாதா. கௌஸ் நாயகம் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னார்கள், இந்த மொத்த துனியாவை நாம் என்னுடைய கரத்திலே பார்க்கிறேன். எப்படி தட்டில் இருக்கக்கூடிய உணவு பருக்கையை நீங்கள் பார்க்கிறீர்களோ அப்படி நான் இந்த மொத்த துனியாவையும் பார்க்கிறேன். இது உயர்ந்த கராமத். அல்லாஹ்விலே அவர்கள் அழிந்தார்கள். எந்த அளவுக்கு அழிந்தார்கள்? அல்லாஹ் இந்த மொத்த துனியாவையும் கொடுத்து விட்டான். துனியாவை கொடுத்தது தான் நமக்கு தெரியும். இந்த உலகம் ஒன்று தான் இருக்கிறதா? எத்தனை பிளானட்ஸ் இருக்கிறது, எத்தனை கேலக்ஸி இருக்கிறது, எத்தனை யூனிவர்ஸ் இருக்கிறது, அத்தனையும் அல்லாஹ் இவர்கள் கையில் கொடுத்திருக்கிறான். ஏன்? நாளை சொர்க்கத்தையும் நரகத்தையும் அல்லாஹ் அவர்கள் கையில் கொடுக்கிறான். அல்லாஹு அக்பர். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் குர்ஆனிலே சொல்வான், யௌம ஃபமா தன்ஃபவுஹும் ஷஃபாஅத்து ஷாஃபிஈன் வலா சதீகின் ஹமீம். நாளை சில நபர்கள் வருவார்கள். எப்படி வருவார்கள்? எந்த ஃப்ரெண்டும் இல்லாமல் வருவார்கள். அங்கே எந்த ஃப்ரெண்டு இருக்கணும், எந்த ஃப்ரெண்டு இருக்கணுமோ அந்த ஃப்ரெண்டு அங்கே இல்லை. இங்கே நேசித்த ஃப்ரெண்டுகள் எல்லாம் இருப்பார்கள், சினிமாக்காரர்கள், நட்சத்திரங்கள் எல்லாம் அங்கே இருப்பாங்க, எல்லாம் அங்கே இருப்பார்கள். ஆனால் அல்லாஹ் சொல்கிறான், அவர்களுக்கு சிபாரிசு செய்யக்கூடிய ஃப்ரெண்டுகள் அங்கே இருக்க மாட்டார்கள். வலா சதீகின் ஹமீம். அவர்களுக்கு அந்த உலகத்தில் பயன் தரக்கூடிய நண்பர்கள் அங்கே இருக்க மாட்டார்கள். அவர்கள் எல்லாம் நரகத்துக்கு போய்விடுவார்கள். யாரெல்லாம் இங்கே சாமி என்று சொன்னார்களோ
என் உயிர் என்று சொன்னார்களோ அவன் உயிர் போடக்கூடிய நரகத்தில் அவர்களும் போய் போடப்படுவார்கள். யாரெல்லாம் இங்கே யா கௌஸ் என்று சொல்லிக் கொண்டிருந்தார்களோ, கௌஸுக்கோ யா கௌஸ் कहते कहते हो जाते हैं गौस, खाजगी मिल जाती है खाजा कदम बर के देख. யார் இங்கே யா கௌஸ் யா खाजा என்று வாழ்ந்தார்களோ அங்கே தெரியும் கௌஸுடைய ஷான். 50 இன்ன யௌமன் ஐந்த ரப்பிக கஅல்ஃபி ஸனதி மிம்மா தஉதூன். நாளை மறுமையில் ஒரு நாள் என்பது இந்த உலகத்தின் 1000 வருடங்களுக்கு சமம். எதற்கு அல்லாஹ்வுக்கு இவ்வளோ நேரம் தேவையா? இவ்வளோ நேரம் இருந்த அடியார்களை விசாரிக்கக்கூடிய குன் ஃபயகூனுடைய ரப்புல் ஆலமீன், அலா குல்லி ஷைஇன் கதீர் ரப்புல் ஆலமீன், இத்தனை நாட்கள் தேவையா? இவ்வளோ வருடங்கள் தேவையா? மகான்கள் நமக்கு சொல்வார்கள், எதற்கு அந்த வருடங்காலம்? நாளை அத்தனை ஆதம் அலைஹிஸ்ஸலாம் முதல் கியாமத் வரை வரக்கூடிய அந்த நபர்களுக்கு, மனிதர்களுக்கு பெருமானாருடைய ஷானே முஸ்தஃபவியை காட்ட வேண்டும் என்பதற்காக அல்லாஹ் நாட்களை நீட்டினான். அவுலியாக்களுடைய மகிமை என்ன என்று காட்ட வேண்டும் என்பதற்காக அங்கே நீட்டினான். கௌஸ் நாயகத்தை பற்றி அல்லாஹ் நாளை மறுமையில் வெளிப்படுத்துவான். ஹாஜா நாயகத்தை அல்லாஹ் அங்கே மறுமையில் வெளிப்படுத்துவான். இங்கே இந்த உலகத்தில் என்னெல்லாம் நடக்குதோ அது அப்படியே அங்கே நடக்கும். கேவலமானவனை பார்ப்பதற்கு கூட்டம் அலை மோதுகிறதல்லவா? மகான்களை பார்ப்பதற்கு மறுமையில் கூட்டம் அலை மோதும். யார் அவர்களை நேசித்தார்களோ, கௌஸ் நாயகத்தை பார்க்கவில்லை, நேசிக்கிறோம், நாளைக்கு அந்த கௌஸ் வந்தால் என்ன செய்வோம்? இங்கேருந்து எங்கெங்கேயோ ஊருக்கு போகிறார்கள். இத்தனை நாள் திரையில் பார்த்தவனை, இதே நகரத்தில் வசிப்பவனை நேரில் இந்த உலகின் எந்த மூலையில் காட்டினாலும் போய் பார்க்குறாங்களே. நாளை கௌஸ் நாயகம் மறுமையில் வந்து விட்டார்கள் என்று சொன்னால் நாம் கையை கட்டிட்டு சும்மாவாக இருப்போம்? காஜா நாயகம் அங்கே நிற்கிறார்கள் என்று சொன்னால் நாம் அமைதியாக வாய்மூடி உட்கார்ந்துருப்போமா? பிள்ளையை, மனைவியை, கணவனை எல்லாத்தையும் விட்டுட்டு கூட்டத்தில் போய் பார்க்கணும் நின்றார்களே. இன்னைக்கு இந்த மன்சர் நாளைக்கு அல்லாஹ் நமக்கு காட்டுவான். யாரெல்லாம் வலிமார்களை நேசிக்கிறார்களோ, பெருமானாரை நேசிக்கிறார்களோ, நாளைக்கு நமக்கு தான் கியாமத். அந்த கியாமத்தில் அவர்களுடைய தீதாரை பார்த்துவிட்டு தான் அவர்களோடு சொர்க்கம் செல்வோம் இன்ஷா அல்லாஹ், இன்ஷா அல்லாஹ். எனவே அந்த மகான்களுடைய நேசம், அந்த நல்லடியார்களுடைய நேசம், அதுதான் நம்மை இது போன்ற கேவலமானவர்களுடைய நேசத்திலிருந்து நம்மை பாதுகாக்கிறது. சையத்னா சுலைமான் இப்னு தீனார் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்வார்கள், இதா அதன்த மின் அஹ்லில் கைர் ஃபகத் பரித்த மின் அஹ்லிஷ் ஹுப்பி அஹ்லிஷர். நீ நல்லோர்களை நெருங்கிவிட்டாய் என்று சொன்னால், நல்லோர்கள் கூட நீ ஆகிவிட்டாய் என்று சொன்னால், கெட்டவர்களை விட்டும் தானாக நீ நிர்பராதி ஆகிவிடுவாய். கெட்டவர்களிடம் போகாமல் நீ பாதுகாக்கப்பட்டு விடுவாய். இன்னைக்கு நாம் இந்த சபையில் உட்கார்ந்திருக்கிறோம். இது போன்ற மகான்களுடைய இடத்தை விட்டில் பூச்சிகளாக நாம் மொய்த்து கொண்டே இருக்கிறோம் என்று சொன்னால், அந்த மகான்களுடைய முஹப்பத்தினுடைய பரக்கத்தில் கேவலமானவர்களுடைய முஹப்பத்தை விட்டும் அல்லாஹ் நம்மை பாதுகாத்து விட்டான். இதை விட இந்த உலகத்தில் வேறு எந்த ஒன்றும் பெரிதே கிடையாது. வேறு எந்த விதமான துன்யாவுடைய இன்பங்களும் பெரிது கிடையாது. அந்த மகான்களுடைய முஹப்பத் தான் நமக்கு பெரிது. அந்த மகான்களுடைய இஷ்கு தான் நமக்கு உயர்வானது. அந்த மகான்களை அல்லாஹ் நமக்கு கொடுத்ததற்கு நாம் காலமெல்லாம் ஷுக்ர் செய்தாலும் பத்தாது. அதனால் அந்த நல்லோர்களை நேசிக்க வேண்டும், அந்த மகான்களை நாம் முஹப்பத் வைக்க வேண்டும். காலமெல்லாம் அவர்களோடு இருந்து அல்லாஹுடைய அந்த ஜிக்ரை, அந்த மஹியத்தை, அந்த இத்ராக்கை நாம் அடைய வேண்டும். எல்லாம் வல்ல ரப்புல் ஆலமீன் அத்தகைய உயர்ந்த நர்பாக்கியத்தை நமக்கு வழங்கி வருவானாக. காலமெல்லாம் இது போன்ற நாதாக்களை, நல்லடியார்களை, அவுலியாக்களை, இறைநேசர்களை நேசித்து அவர்களை பின்பற்றி வாழக்கூடியவர்களாக நம்மையும் நம்முடைய சந்ததிகளையும் கியாம நாள் வரை வரக்கூடிய நம்முடைய நஸ்ல்களை அல்லாஹ் அப்படி ஆக்கியல் புரிவானாக. ஆமீன். வ ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.